ஓடிபி டீம் அவங்க 2வது படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளோட்டமாக முக்கிய டீம் ஒன்று ஷூட் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சி பண்ணுறவங்க மத்தியில் தங்களுக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணுறதில் இந்த டீம் தனி ரகம்தான். யாரும் இல்லாத இடத்துல 2 பேர் யாராச்சும் பரவாயில்ல நிற்க பார்த்துட்டுருக்குறாங்க. பக்காவாக பிளான் போட்டாலும் பக்கத்தில் நிற்கிறவனுக்கு காது கேட்காது. அதனால் பிளான் போட்ட நிலைமை பரிதாபமாக தான் இருக்குது. அந்த ரூட்டால் ஆட்டோ ஒன்று வருது. ஆட்டோக்காரங்கிட்ட வழிப்பறி பண்ணுறாங்க. வழிப்பறி பண்ணிக்கிட்டு தப்பிக்கும் போது இன்னொரு காரும் வராங்க. அவங்ககிட்டையும் வழிப்பறி பண்ணும்போது அங்கே நடந்ததே வேறு. 2 தடங்களில் தூங்கி எழுந்திரிச்சு காலமாக ஃபோன் பார்க்கும்போது ஃபோனில் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸில் டெட் பாடி ஒரு பேக்கில் கிடந்ததாகவும் அந்த பேக்கில் இருந்த டெட் பாடி மேலே 2-3 கயிறு கிடைச்சதாகவும் அந்த நியூஸை சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களே ஞாபகம் வருது. இவங்க ஒரு பேக்கில் இருந்த பாடியை தொட்டு பார்த்ததும் அந்த கயிறுக தங்களோட தான் இருக்கும்ன்ற சந்தேகம் இவங்களுக்கும் வருது. அதனால் தங்களுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் யார் இந்த கொலை செஞ்சவன்ற யோசிக்கும்போது உண்மையான கொலைகாரன் அவன் பின்னாடியே வந்து நிற்கிறான். ஸோ அந்த சஸ்பென்ஸோடையே படம் முடியுது. த்ரில்லிங் டார்க் காமெடியான நமக்கு ஏற்ற ஃப்ளேவரில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் நல்லா இருக்குது. டிஏ, லைட்டிங், ஆர்ட் தேவையான அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மியூசிக்கும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது. நடுவில் ஒரு ஆந்த பார்க்குற மாதிரி ஒரு சிஜி இருக்குது. ஆனால் அது சிஜி இல்லை, அது ஏஜி ஜெனரேட்டர். ஓவராலாக நடிப்புன்னு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருமே புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு புதுசாக இருக்கிறது என்னமோ பிரசன்னாவோட கேரக்டர் மட்டும்தான் நமக்கு புதுசாக இருக்குது.